ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ தந்திவன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தமிழ் டப்பிங்கோட அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு கன்னட திரைப்படம் தான் செங்கல்பட்டு. இந்த படம் ஆக்சுவலாக 2018 எடுக்கப்பட்ட துந்துரு அப்படிங்கிற ஒரு படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷனை தமிழ் டப் பண்ணியிருக்கோங்கிறதுனால செங்கல்பட்டு அப்படிங்கிற டைட்டில் மாற்றிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ரமேஷ் அரவிந்த், அனு பிரபாகர்லாம் லீடோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஓப்பனிங்லே ஒரு மர்மமான கும்பலை காட்டுறாங்க. இவங்க ஒருத்தங்களை கொலை பண்ணும்போது ஒரு பொண்ணு பார்த்துட்டுதா. அந்த பொண்ணு பார்த்துட்டான்னு சொல்லி துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் மிஸ் ஆயிடுறா. இப்போ திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரண்ட் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் ஹீரோயின் பேரு ஸ்னேகா. ஹீரோயினோட அண்ணன் தான் நம்ம ரமேஷ் அரவிந்த் அண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபா வராங்க நம்ம அனு பிரபாகர். இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவங்களுக்கு பசங்கன்னு யாரும் கிடையாது. தங்கச்சியை பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த பிள்ளையா தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அளவு கடந்த அந்த பாசம் அவங்க மேல வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சமயத்துல இவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு கேம்புக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ரெசார்ட்ல இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த மர்ம கும்பல் வராங்க. அவங்க கிட்டக்க இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இவங்க எல்லாருமே தப்பிச்சாங்களா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த படம் ஆக்சுவலா 2018 எடுக்கப்பட்ட படம். ஆனா படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் பார்க்கும்போது 2000 2005 எடுக்கப்பட்ட ஒரு படமா தான் கண்டிப்பா இருக்கு. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, படத்துல அந்த பீரியட்ல ஒரு வில்லனை காமிச்சாங்க அப்படின்னா அவன் வரும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம்ஸை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரேமை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 தடவை 4 தடவை காட்டுறது, இந்த இதெல்லாம் சீரியலில் அப்பமே போட்ட டெம்ப்ளேட்டு. அதை தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு வில்லியை காமிப்பாங்க. அவங்கள காட்டும் போதெல்லாம் ஒரே பிஜிஎம்ஸ் 3 தடவை பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி ஏதோ பெரிய வில்லி அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு சண்டை போடுவாங்க. அந்த சண்டையிலே தெரிஞ்சு போச்சு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் எப்படி இருக்கும்னு. ஏன்னா அந்த பீரியடில் விஜயகாந்த் இந்த பறந்து காலாலே மிதிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆனால் அந்த பீரியடில் அதில் 2000 பீரியடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸா இருந்துச்சு. ஆனா 2018 அதே எடுத்து நமக்கு காட்டி அது இப்ப 2024 பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. இதை தாண்டி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பீரியட் தான். அதுலயுமே 2018 எடுக்கப்பட்ட படமா இருந்தாலும் 2000 2005 எடுக்கப்பட்ட ஒரு படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கறத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டு முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இதை தாண்டி படத்துல நடிச்ச எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம ரமேஷ் அரவிந்த், அனு பிரபாகர் அண்ட் ஆல்சோ அவங்களோட தங்கச்சியா வர நம்ம ஸ்னேகான்னு சொல்லி இந்த 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க 3 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல சில சீன்ஸ் வரும். அதெல்லாமே நல்ல ஒரு ஃபீல் குட்டான வைபா இருக்கும். அதுக்கு ஈக்குவலா தங்கச்சி மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னா கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் வரும். அந்த எமோஷன்ஸ்ல நம்ம ஹீரோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. உண்மைக்குமே கதறி கதறி அழுவாரு. அந்த இடத்துல உண்மைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இதுதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். இதை தாண்டி படத்தோட தமிழ் டப்பிங் இப்போ கரண்ட்ல பண்ணி கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதை தாண்டி இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா போர் அடிக்கலாம். முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க படத்தோட தமிழ் டப்பிங்காகவும் அண்ட் படத்தில் நடிச்சிருக்க அந்த 2 ஆக்டர்ஸ்க்காகவும் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சில காட்சிகள் இருந்தாலும் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துக்க முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க.